இது வந்து கிளைப்ரா துவோனியாவில் இருக்கிற ஒரு போர்ட் சிட்டி. இது வந்து துறைமுகம் பாருங்கள். கப்பல்லாம் வருது பாருங்கள். கப்பல் அங்கே ஒரு தெரியுதாங்க, என்ன தெரியுது என்ன தெரியுதா? அப்போ வந்துட்டு வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு கப்பல் நிற்கிது பாருங்கள், பேசஞ்சர் ஷிப். இது வந்து சுற்றுலா கப்பல். அந்த கப்பல் நிற்கிதாங்க. அந்த கப்பல் வந்து மக்கள்லாம் இங்கே வந்து இறங்கி பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க. இப்போ நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு கீழே சின்ன போர்ட்லாம் இருக்குது. இப்பொழுது நான் இங்கே சொல்ல இருக்கிறேன். கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. பழமையான எழுதி போல இருக்குது. இதை பாதுகாக்கிறாங்க. அதையும் பார்த்துருவோம். போயிட்டு இப்படியே இறங்கி போயிட்டு ஷார்ட்கட்டில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ரிஸ்க் தான் போல இருக்கு. இங்கே வந்து சம்மர் சீசனில் தான் எல்லோரும் அதிகமாக எல்லாம் சுற்றுலா தான். இந்த சீசனில் இங்கே வீட்டு வெளியே வர முடியாது. இங்கே ஏதோ இருக்குது பழமையான, இதை வந்து கவர் பண்ணி பாதுகாக்கிறாங்க. என்ன இருக்குன்னு தெரியல. அப்படியே பார்ப்போம் போயிட்டு. எல்லோரும் வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. ஏதோ அந்த காலத்தில் பழைய கால மதுக்குமே தெரியுது. என்னன்னு தெரியலையா? கல்லடி வச்சுருக்காங்க. இதுக்கு உள்ளே என்ன மியூசியமா? இதுக்குள்ள போகலாமா என்னன்னு தெரியலையே. என்ன இருக்குங்கிறது இல்லை. சரி, எக்ஸ்ப்ளோர். Inside going need to pay here? Sorry? Can I go inside? Do you have tickets? No. I'll take ticket. My exposition is second one. We have three expositions, first exposition and ஓகே. டிக்கெட் எடுக்கணுமா? அது நமக்கு தெரியாது. அதான் உள்ள என்ன மியூசியமே இருக்குது. தெரியாமல் போயிட்டு நம்ம கதவை எடுத்துருந்தோம். அங்கே எங்கேயும் எடுத்து போகிறது டிக்கெட் எடுக்கிறது. எஸ்கேப். நமக்கு டிக்கெட்லாம் வேணாம். சும்மா ஜஸ்ட்டு இங்கே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு வேண்டியதான். ஓகே. இன்றைக்கி சூரியன் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இங்கே கிளைமேட் ஓகே தான். இந்த ஊரில் சம்மர் அதிகபட்சம் ஒரு 29 வரைக்கும் இருக்குது டிகிரி செல்சியஸ். அதுக்கு மேலே போகாது. அது ஒரு நாளைக்கு தான் அப்படி இருக்குது. மறுநாள் அப்படியே டக்குன்னு அன்றைக்கே மழை பெஞ்சிடுது. அதனால் ஒன்றும் பெருசாக வெயில் கிடையாது. குளிர் தான் அதிகமாக இருக்கும். மக்கள்லாம் சுற்றி நடக்கிறாங்க அப்படியே. இங்கே பட்டிங்
இந்த மேடு மாதிரி இந்த மேட்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த குகை. இந்த இது மியூசியம் மாதிரி இல்லை, இது அந்த மண் மேட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது மேலே மேடு போட்டு மண்ணு போட்டு வச்சுருக்காங்க. நல்ல சிட்டி தான், ப்ராப்ளம். மக்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாம் கப்பலில் வந்த மக்கள், கப்பல்லேருந்து வருது பாருங்க மக்கள்லாம். எல்லாம் இந்த கப்பலில் உள்ளவங்க தான் அதிகமாக இங்கே சுற்றி இருக்காங்க. இந்த ஏரியாவிலலாம் அவங்க தான் தான் இப்போ மெயின் செஃப் ஒன் கப்பல் நேமு. கப்பல் ஒன்றும் புதுசாக தெரியல, பழசாக தான் இருக்குது. லைஃப் போட்டெலாம் பெயிண்ட் அடித்து பல வருஷம் இருக்கும் போது. நமக்கு எது வரைக்கும் பர்மிஷன் இருக்கோ அது வரைக்கும் போவோம், இது வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் போவோம். லைட்டாக படம் எடுப்போம். அந்த செஃப் கப்பல் அடியில் வரைக்கும் போகலாம் போது. கப்பல்லே கூட ஏறலாம் போல இருக்கு, போயிட்டு எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க போல இருக்கு. நேற்று ஒரு கப்பல் நின்றுது, நேற்று 2 நாளைக்கு முன்னாடி எம்எஸ்சி கப்பல் நேம் எம்எஸ்சி. பஸ் நிற்கிது சுற்றி பார்க்கறதுக்கு 15 ரூபா. இதில் யாருனாக்கா ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு டாக்ஸிலேயே நிற்கிறாங்க. இங்கே வந்து டாக்ஸி எடுத்து போயிட்டு பார்க்கலாம் போல இருக்கு ஆளுங்கெல்லாம். இதுதான் கப்பலோட முழுசாக வடிவம் வந்துடுச்சு. கப்பலுக்கு இங்கே வரைக்கும் கூட போகலாம் போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கேட்கறதுக்கு இல்லை. செக்யூரிட்டிலாம் ஒன்றும் இல்லை. கப்பலில் போனால் போர்டிங் அப்போ செக் பண்ணுவாங்க போல இருக்கு. அதுக்கிடையில் செக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கு. மக்கள் கப்பல் வந்தாச்சு. கப்பல் வந்து எல்லாம் இறங்கி வந்துட்டுருக்காங்க. இது கப்பலெல்லாம் வேலை பார்த்துருக்கோம் நிறையா. இங்கே ஷிப்யார்டில் தான் வேலை பார்க்குறோம், அதனால் போட்டுக்கிறோம் வேலை பார்ப்போம். கப்பல் கப்பலில் வெளியே போகிறவங்க போவாங்க, போகாதவங்க கப்பல் ரெஸ்ட் எடுப்பாங்க. நிற்கிறாங்க பாருங்க, கப்பலில் ரெஸ்ட் எடுத்து நிற்கிறாங்க 2 பேர் மேலே. நல்ல பெரிய கப்பல் தான் இது. கப்பல் இருக்குது, சிறிய படகுகள் இருக்குது. இது என்ன இந்த காலத்தில் உள்ள போட்டா? இது பழைய போட்டு ஒன்று நிற்கி துரு பிடிச்சி போயிட்டு ஷிப் ரிப்பேர் பண்ணுறது. சின்ன ஷிப்பெல்லாம் ரிப்பேர் பண்ணுற இடம் போல் இருக்குது. தண்ணியில் போட்டு லான்ச் பண்ணுறது, எடுக்கிறது, அது மாதிரி எல்லாம் வராங்க போகிறாங்க. போயிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கப்பலை ஏறி நம்ம தப்பிச்சு கூட போயிடலாம், வேறு எங்கேயாவது போகணுன்னா. யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்ன சாப்பாடு கிடைக்காது, உள்ளே தங்கிறதுக்கு ரூம் கிடைக்காது, வெளியில் அப்படியே எங்கேயாவது சுற்றிக்கிட்டு கிடக்கலாம். அதுதான் இங்கேயே நிறையா இவங்களுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்போர்ட்ஸு, காரு, போட் ரைடு எல்லாம் போகிறதுக்கு நிறையா வச்சுருக்காங்க. இங்கே இந்த சைடில் ரேஸ் எல்லாம் கேம் மாதிரி வச்சுருக்காங்க. ஏறி உட்காந்து ஓட்ட வேண்டியதான். ஜெட்டு மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. எல்லாம் பார்க்கலாம் போல இருக்காங்க, எல்லாம் போல இருக்குது, தெரியாது. அதான் கப்பல் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க இது மாதிரி. அதெல்லாம் வயசானவங்க தான் அதிகமாக இருக்காங்க, சுற்றி பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்காங்க எல்லோரும். இங்கே நைட்டு நிகழ்ச்சி நடந்திருக்கு, ப்ரோக்ராம் எல்லாம் பீர் மிஷன் வச்சுக்காங்க. ஆமாம், நைட்டு ஏதோ நடந்திருக்கு ப்ரோக்ராம். இங்கே நிகழ்ச்சிகள் அதே கார் மாரி தான் இருக்குது. கார் போட்டு ரேஸு
காரு அந்த மாதிரி சாம்பிள் தான் நிறையா இருக்குது. ரைசிங் தண்ணியில் போகிற போட்டு இல்லை வேகமாக போகும்ல, அது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. நைட்டில் எதுவும் வந்துருக்கு. இதை வந்துருச்சு செக்யூரிட்டி கேட். இதுக்கு அந்த பக்கம் தான் போக முடியாது. இது வரைக்கும் போய்க்கலாம். யாருக்கு செக்யூரிட்டி கேட், இதுக்கு அந்த பக்கம் போக முடியாது போல். இது வரைக்கும் நம்ம இருந்துக்கலாம். இது அதுக்கப்புறம் ரோடு பாருங்கள். இது வந்து டெய்லி ட்ரிப்பு டிடி லைன். இது வந்து இந்த அக்கார் ஸ்ட்ரீட்னு இருக்கும், அந்த இடத்துக்கு போகும். இதில் நான் இந்த கப்பலில் நான் போயிருக்கேன் ஸ்பெயினுக்கு. இந்த கப்பலில் நான் போயிருக்கேன் டிடி லைன் ஸ்பெயினுக்கு. இந்த கப்பலில் ஸ்பெயின் வரைக்கும் போயிருக்கேன் நான். கிளைப்படாத இங்கே போய்ட்டு ஸ்பெயினுக்கு போய் டோக்லஹாம் இல்லை லென்ஸ் கோர்னா அந்த ஏரியாவுக்கு போயிருக்கேன் நான். டோக்லஹாம் டென்மார்க் சிட்டியில். இது வந்து போகும், உள்ளே போகும். இதில் வந்து காரு, லாரி, கூட்ஸுக்கு வண்டி, நம்ம பேசஞ்சர் காரு எல்லாம் கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே பார்க் பண்ணிட்டு நமக்கு ரூம் கொடுப்பாங்க. நம்ம ரூமில் போயிட்டு நம்ம தங்கிக்கலாம் நைட்டு ஃபுல்லாக. ஒரு நைட் ஆகும் போகிறதுக்கு. போயிட்டு நம்ம அப்படியே அங்கே போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துக்க வேண்டியது தான். என்ன கேமரா ஷேக் ஆகிட்டே இருக்கு. டிடி லைன் இந்த ஷிப்பில் நம்ம ட்ரை. இது பேர் ஷிப்பில் ஃபெரி. இதுவே ஃபெரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃபெரின்னு சொல்லுவாங்க. இதுதான் குரூஸ் ஷிப்பு. இதுக்கு பேர் தான் குரூஸ் ஷிப்பு. மிகப்பெரிய மக்கள் வந்து வருது. சரி, ஓகே, வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். போயிட்டு அப்படியே பார்ப்போம்.